வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் நம்பர் 5 தமிழ் தென்றல் பார்ட் 5 வீடியோ. தொடர்ச்சியாக நம்ம 2500 கொஷின்ஸ் வரையும் இந்த வீடியோ தொடரில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவில் மினிமம் 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அட்டன் பண்ணுறவங்க 25 கேள்விகள் முடிஞ்ச பிறகு எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எந்த அளவு இம்ப்ரூவ் ஆகிறீங்க அப்படின்றத உங்களால் நோட் பண்ண முடியும். முடிஞ்சால் பர்ஃபார்மன்ஸை உங்கள் நோட்டில் எழுதி வைங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம என்ன மார்க் வாங்குறோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? முடிஞ்ச வழியும் 20க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு ஸ்கோராக இருக்கும். 23+ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். முதல் கேள்வி பார்க்கலாம். சரிங்களா? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான். வனவியல் ஆராய்ச்சியாளர், வனவியல் நிபுணர், வனத்துறை அலுவலர், வன பாதுகாவலர். சரியா? ஸோ இதில் எது சரியான ஆன்சர்? கொஷினை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்பிளேவில் கொஷின் இருக்கும். எது சரியான ஆன்சராக இருக்கும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். சரியா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வன பாதுகாவலர் அப்படின்றது தான். அடுத்து கேள்வி எண் 2. டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுக்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொழிபெயர்ப்பு, சீர்திருத்தம், விழிப்புணர்வு, கதைப்பாடல். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாவே என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, மொழிபெயர்ப்பு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஆன்லைன் டெஸ்ட்டாக அதியமான் அகாடமி ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? 5000 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25 நாள்லேருந்து 50 நாட்களுக்குள்ளே இந்த டெஸ்ட் எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்கோர் உங்களால் பண்ண முடியும். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். இந்த வீடியோக்கில் டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லை ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த 10 டேஸ்க்கு இருக்கும். ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் இருக்கும். ஹோம் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஆஃபரில் இருக்கும்ன்றதை ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கேள்வி எண் 3. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ஊமையின் பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது மட்டும் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. அதாவது அந்த ஊமைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாருங்கள், சரியாக எது வரும்? உங்களுக்கு மறைக்குது அப்படின்னா கொஞ்சம் கீழே மூவ் பண்ணுறேன். ஒற்றுமையின்மை, வெளிப்படைத்தன்மை, தடையின்றி மிகுதியாக, எளிதில் மனதில் பதிதல். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சராக இருக்கும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஒற்றுமையின்மை, வெளிப்படைத்தன்மை, தங்கு தடையின்றி மிகுதியாக, எளிதில் மனதில் பதிதல். சரியான ஆன்சர் என்ன? உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சோம்னா அது வெளிப்படையாக தெரியும். ஆப்ஷன் பி, வெளிப்படைத்தன்மை. கேள்வி எண் 3க்கு ஆப்ஷன் பி. கேள்வி எண் 4. ஊமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எளிதில் மனதில் பதிதல், இணை பிரியாமை, பயனற்ற நிகழ்வு, எதிர்பாராத நிகழ்வு. உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? இணை பிரியாமல் இருக்கும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 5. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஊமைக்கு ஏற்ற பொருள். வேற்றுமையில் ஒற்றுமை, வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமையின்மை, எதிர்பாராத நிகழ்வு. கேள்வி எண் 5க்கு என்னது? நெல்லிக்காய் மூட்டையில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயெல்லாம் கொட்டினோம்னா இப்படி ஒன்றாவா இருக்கும்? செதறி செதறி அங்கொன்னும் இங்கொன்னும் போயிடும். அப்போ ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி எண் 6. மடை திறந்த வெள்ளம் போல இந்த ஊமையின் பொருளை எழுதுக. தற்செயல் நிகழ்வு, தடையின்றி மிகுதியாக, எதிர்பாராத நிகழ்வு, பயனற்ற செயல். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக அப்படின்றதா சரியான ஆன்சர். சரியா? ட்ரை பண்ணுறீங்களா எல்லாமே? ஆப்ஷன் பி. ஏன்னா மடை திறந்தோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக, தடை இல்லாமல் தண்ணி வேகமாக போகும். அப்போ தடையின்றி மிகுதியாக. அடுத்து கேள்வி எண் 7. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து, பணித்து. கயல்விழி பணித்ததால் பணிந்து படித்தால், ஆசிரியர் பணிந்து கூறினால் கயல்விழி பணித்து படித்தால், கயல்விழி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார், ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தால். ஸோ பணித்து, பணிந்து எது கரெக்டாக வரும் பாருங்க. பணிந்துனா நம்ம பணிஞ்சு இருக்கக்கூடியது, பணித்து அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடியது. சரியா? அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன வரும்? ஆசிரியர் சொல்றாரு, அதனால கயல்விழி பணிஞ்சு படிக்கிறாங்க. ஆசிரியர் பணித்ததால், பணின்றதுக்கு வேலை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. சரியா? இந்த பணி அப்படின்னா நம்ம பனிச்சாரல் சொல்கிறோம் இல்லையா, அந்த பனி.
பனிக்கட்டி சொல்றோம் இல்லையா அந்த பனி. ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி, கேள்வி எண் 8. அதே பணிந்து பணித்து. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது மட்டும் சரி அப்படின்னு பாருங்க. அதாவது 1 2 சரியா, சாரி 1 3 சரியா, 2 4 சரியா, 1 2 சரியா, 2 3 சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன வரும்? தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். 1 கரெக்டாக இருக்கு. தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்வானா? செய்ய மாட்டான். பணித்துன்றதே வேற மீனிங். சரியா? தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். அப்போ இது கரெக்டாக இருக்கு. 3வது சரியா? 1 சரியா இருக்கு, 3 சரியா இருக்கு. தலைவர் பணிந்ததால், தலைவர் போய் பணிவாரா? பணிய மாட்டார். அப்போ இதுவும் தப்பா இருக்கு. அப்போ கேள்வி எண் 8க்கு ஆப்ஷன் ஏ 1 3 சரி. 1,3 சரி. அடுத்த கேள்வி எண் 9. சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. மக்கள் அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் ஒத்த. அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்களே மக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 9க்கு என்ன சரியான ஆன்சர் பாருங்க. எது வரும்? சரியான சென்டென்ஸ் எது அப்படின்னு பாருங்க. சரியா? வாக்கியம் எதுன்னு பாருங்க. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்களே. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். பாஸ் பண்ணி பொறுமையா பாருங்க. சரியா? தெரியலனா திரும்ப ஒரு டைம் பாருங்க. அடுத்த கேள்வி எண் 10. அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. பெண்கள் பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன். எது வரும் பாருங்க. கேள்வி எண் 10க்கு அகர வரிசை தான், ரொம்ப சிம்பிள். எது ஃபர்ஸ்ட் வரும்னு பாருங்க. கொடுக்குறது ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் வரணும்? பா வரணும். அப்போ பா எல்லாமே கொடுத்துருக்காங்க. பா, பா, பி, பூ, பூ, பே, பே, பை. ஸோ ஃபர்ஸ்ட்டுங்கிறதே கரெக்டாக இருக்குது. பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். ஆப்ஷன் ஏ சரியாகவே இருக்குது. சரியா? இந்த இடத்துல பீலி வர வேண்டிய இடத்துல புதுமை கொடுத்துருக்காங்க. சரியா? அதே போல் இங்கே என்ன வரணும்? பீலி, புதுமை, பூமி, இந்த இடத்துல பெண்கள் வந்திருக்கணும். ஆனால் பையன் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இடத்துல பீலி வர வேண்டிய இடத்துல புதுமை கொடுத்துருக்காங்க. அப்போ பி, சி, டி 3மே தப்பு. அடுத்த கேள்வி எண் 11. சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. கோலம், குருவி, கேணி, கடல். எது வரும் பாருங்க. இதுவும் அகர வரிசை தான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கா, அப்புறம் கா. இந்த ஆர்டரில் நம்ம பார்க்கணும். அப்போ எது ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க? கடல். 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. பியா, சியா. காவுக்கு அப்புறம் கோ வருமா? கூ தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு கடல், அப்புறம் குருவி, அப்புறம் கேணி, அப்புறம் கோலம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி எண் 12. கொடு அப்படின்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை அறிக. கொடுத்து, கொடுத்தது, கொடுத்தோர், கொடுத்தல். கொடு அப்படின்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். அப்போ என்ன வரும்? வினையாளன பெயர்னா வினையை செய்தவரை குறிக்கணும். அப்போ ஆப்ஷன் சி கொடுத்தோர். கொடுத்தோர்ன்றது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி எண் 13. வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு, பேசிய, பேசினான், பேசுதல், பேசி. பேசு அப்படின்ற வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசு அப்படின்றது வினைமுற்று என்ன வரும்? அந்த வினை முடிஞ்சிருக்கணும். அப்போ பேசிய வராது, பேசுதல் வராது, பேசி வராது. பேசினான். ஆப்ஷன் பி. பேசுதல் அப்படின்றது தொழில் பெயர். பேசுதல் அப்படின்றது தொழில் பெயர். அடுத்த கேள்வி எண் 14. கான் அப்படின்ற வேர் சொல்லின் பதம் அறிக. பதம்னா அந்த சொல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கான்றது வேர் சொல். எந்த சொல்லேருந்து கான் அப்படின்ற சொல் வந்திருக்கணும்? உண்டேன்லேருந்து வருமா? வராது. கண்டேன்லேருந்து, பார்ப்பேன்லேருந்து, கற்பேன்லேருந்து. எதுலேருந்து கான்றது வந்திருக்கும்? பார்ப்பேன்ல வராது, கற்பேன்ல வராது. கண்டேன். ஆப்ஷன் பி. சரியா? கண்டேன் அப்படின்ற சொல்லில் இருந்து வேர் சொல் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கான். சரியா? ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். வேர் சொல் அப்படின்னா கட்டளை வாக்கியமாக இருக்கணும். அடுத்த கேள்வி எண் 15. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை, விரை, விதை, வினை, விதை, மரத்தல், 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 வித்து, மரத்தல். ஒளி வேறுபாடு அறிந்து அதுக்கான பொருள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? விரைனா என்ன அர்த்தம்? விரைனா விதைன்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த விரைனா மரத்தல்.
சரியா? விரைத்தல் அப்படின்னு பயாலஜி படிச்சிருப்பீங்கல்ல, மறுத்து போதல். இந்த விரைனா விதைன்னு ஒரு பொருள் இருக்கு. சரியா? தமிழ்லேயே படிச்சிருப்பீங்க. அப்போ ஆப்ஷன் பி விதை மறத்தல். சரியா? மீதிக்கிறதுலாம் வராது. அடுத்த கேள்வி எண் 16. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்த சரியான இணையை தெரிவு செய்க. விலை விலை எது வரும் பாருங்க. விலை விலை. மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு மதிப்பு விருப்பு இருப்பு உண்டாக்குதல் விரும்பு. ரொம்ப சிம்பிள். விலைனா உண்டாக்குதல் விலைனா விரும்புதல். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி எண் 17. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் எது வரும் பாருங்க. கரெக்டான சென்டென்ஸ் எது இருக்கு? ஏ வராது, சி வராது, டி வராது. ஆப்ஷன் பி மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால். மணிப்பல்லவன்றதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும். சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். நாட்டிக்கல் மயில் அப்படின்னா கடல் மயில், தரை மயில், ஏவுகணை, வானத்து கோள்கள். எது சரியான ஆன்சர்? கடல் மயில். நாட்டிக்கல் மயில் அப்படின்னா கடல் மயில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேள்வி எண் 19. ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப் அப்படின்றதுக்கு உளவி, ஏவி, உரை, செதுக்கி. கிராப்னா என்ன வரும்? ஆப்ஷன் டி செதுக்கி. அடுத்த கேள்வி எண் 20. எதிர்ச்சொல் பாருங்க. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எது? நிறைந்த, தோன்றிய, மறைந்த, குறைந்த. உதிக்கிறதுனா சூரியன் உதிக்கிறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல சூரியன் மறையும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. முகமதி, முகமலர், முகமன், முகத்தாமிராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது உருவக தொடருக்கு பொருந்தாததுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? முகமதி, முகமலர், முகத்தாமரை இது எல்லாமே உருவகங்கள். முகமன் தான் உருவகம் கிடையாது. அப்ப பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? மதிமுகம், சரியா, மலர்முகம், அதே போல தாமரை முகம். இதெல்லாம் என்னது? உவமைகள். இங்க கொடுத்து முகமதி, முகமலர், முகத்தாமரைலாம் உருவகங்கள். முகமன் வராது. அதுதான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி எண் 22. பொருந்திய இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. படுவும் தளிய வாழ்க்கை தருவும், அதே போல இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை, செய்யுளிசை அளபடை. சரியா? எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. பொருந்திய இணை தான் கேட்டிருக்காங்க. தளி சொல்லிசை அளபடை. சரியா? அதே போல தருவும் செய்யுளிசை அளபடை. 2,4 இது ரெண்டும் சரியா இருக்கு. எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி. சரியா? 2,4 சரியா இருக்கு. தளி சொல்லிசை அளபடை, தருவும் செய்யுளிசை அளபடை. சரியா? அடுத்த கேள்வி எண் 23. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. இரவலர், புறவலர், எளிது, ஏற்றல், ஈதல், உறவினர், அந்நியர், அரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடை அப்படின்னு பார்க்கணும். எதிர்ச்சொல்னா எப்படி இருக்கணும்? அப்படியே ஆப்போசிட்ல இருக்கணும். புறவலர் அப்படின்னா கொடையாளி. சரியா? புறவலர் அப்படின்றதுக்கு கொடையாளி அப்படின்னு அர்த்தம். கொடை யார் வாங்குறாங்களோ அது பேர் இரவலர். சரியா? அப்ப இது ரெண்டு தான் ஆப்போசிட். அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி எண் 24. சேர்த்தலுக. ஆத்திச்சூடி எது வரும் பாருங்க. ஆத்தி குட்டல் சூடி, ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி, ஆத்திச்சுவடி, ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வரும்? ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. சரியா? ஔவையார். ஓகே. அடுத்த கேள்வி எண் 25. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடுக்கு என்ன வரும்? ஆடு கூட்டம், ஆட்டு மந்தை, ஆடு குவியல், ஆடு சாறை. ஆடுக்கு என்ன வரும்? ஆட்டு மந்தை அப்படின்றது வரும். ஆப்ஷன் பி. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன் டெஸ்டா இருக்கும். 5000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை டெஸ்டா எழுதி பார்க்கணும். அதிகமான அகாடமி ஆப்ல உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூப்பன் கோட், இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கூப்பன் கோட் ஆப்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். சரியா? அந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். எப்பவும் இருக்கிற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ராஜ்10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதிகமான அகாடமி. நன்றி, வணக்கம்.